டைம் என்னென்னா நம்ம விலங்குகள் உங்களுக்கும் இந்த மாதிரி கதைகள் இருந்திருக்கு. அதில் எத்தனை வேடை நேடி பார்த்தா அவன் நின்று பார்த்துட்டு வரணும். ரீசன் என்னென்னா அவன் சந்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோன்னா சரி தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது இதுதான் 4வது ஆர்டர். 5வது ஆர்டர்னு சொல்லினதே ஃபஸ்ட் போனில் தப்பு நான் போனமே இதில். ஸோ இதுதான் 4வது ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம். 5 ரியால் டிப் கிடச்சிருக்கு பாருங்க, 5 ரியால் டிப். எங்கன்னா நமக்கு இந்த கடைக்காரனுக்கும் ஆகாது, அங்கே தான் வந்திருக்கோம். பார்த்தா இந்த வண்டி இது அங்கே கெத்து. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நிறைய நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல. நம்ம ஏடிசி அப்புறம் பெருசாகவே இந்த இடத்துலையும் வீடியோ எடிட்டும் பண்ண முடியல, வீடியோ போடவும் இல்லை. ஸோ கொஞ்சம் வேலை பிஸி, ஏன்னா இந்த மாதம் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஓடிட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் வேகன்சி இருக்கான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆமாங்க, என்ன இருக்குது ஜாபு. ஹேங்கருக்கு, நூனுக்கு, ஜாய்ஸ்க்கு 3க்குமே இருக்குது, பைக்கு, காருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நடத்துகிறவங்க, ஸோ அந்த ஈவெண்ட் அந்த இன்டர்வியூ நடத்துகிறவங்களோட நம்பர் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியா ரியாத்தில் ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ள ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது இல்லாமல் மாலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் காமிப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, சவுதியோட இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்பப்போ போட்டுட்ருப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சவுதிக்கு வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொல்லிடுறோம், எப்போவும் சொல்கிறது தான். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, துபாய், ஓமன், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம சொல்லுவோம். எப்படி அப்ளை பண்ணணும், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா ரைடர் சூர்யா தான். சரிங்களா, லிங்க் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், எடுத்துங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆர்டர்ஸ் இல்லை, எதை பற்றியும் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். துரோகத்தை பற்றி பேச போகிறேன் இந்த. சரிங்களா, எத்தனை பேருக்கு துரோகம் நடந்திருக்கும், அது துரோகம்னு கூட சொல்ல முடியாது, நம்பிக்கை. அப்படி நம்மளோட நம்பிக்கையை உடைச்சவங்க அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் தெரியுமா, அதுக்கு முதல்ல ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அதுலேயே நிறைய பேருக்கு புரிஞ்சிடும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு. மண்டை எங்கேருந்து எப்படி வராம பாருங்க. சரிங்களா, நான் இதில் யாரை சொல்கிறேன்னா சொல்கிறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரிங்களா, அதனால் தப்பாக நினச்சிடாங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துருந்துன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ அப்படியே நம்ம போகணும், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரும் செகண்ட் ஆர்டரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 1:02 ஆயிடுச்சுங்க. டைம் 1:02. ஸோ நம்ம ரூம்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் என்னென்னா 11:45 நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்திருந்தோம். சரிங்களா, ஸோ இப்போ டைம் என்னென்னா 1:02 ஆயிடுச்சு. 2 ஆர்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த கடையில் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்தாச்சு, கிளம்பி போயிட்டுருங்க. 13 கிலோமீட்ரு லாங் ஆர்டர். ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு. சரிங்களா, ஸோ அந்த கதை தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கும், அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போது இது கதையோட ஸ்டார்டிங். ஒரு நல்ல ஒரு பெரிய காடுன்னு வைங்களேன். அந்த நல்ல ஒரு காட்டில் ஆல்ரெடி ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்காரன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈட்டி. சரிங்களா, ஒரு சாதாரண ஒரு ஈட்டி தான் அவன் கையில் இருக்குது. ஆனால் என்ன, அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கான். அந்த காட்டில் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லா விஷயமும் அவனுக்கு அந்த வேட்டைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் இருக்கான் ரொம்ப நாளாக, அவனே சர்வே பண்ணி அவன் மட்டும்தான் ராஜாங்கிற மாதிரி அந்த காட்டில் இருக்கான். திடீர்னு அந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒருத்தன் வாரான். ஃபஸ்ட்டு இருந்த வேட்டைக்காரன்ட்டு என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு வில்லும் அந்த ஈட்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஈட்டியை வச்சுட்டு ரொம்ப நாளாக சர்வே பண்ணுறான். ரொம்ப நாளாக சர்வே பண்ணும்போது எப்படின்னா, அவன் தான் அந்த காட்டுக்கே அவன் ராஜாங்கிற மாதிரி இருக்கான். சரிங்களா, 2வது ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, புதுசாக ஒருத்தன் வரான். அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஈட்டியே இருக்குது, அம்போ இருக்குது, அது போக துப்பாக்கியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ இருக்குது. அப்போ அந்த காட்டுக்கு புதுசாக வாரான்.
புதுசுனா அவன் தான் புதுசு, அவனுக்கு அதான் புதுசு. அவன் அப்போ தான் வாரான்னு வைங்க, வந்து பார்க்குறான் இந்த வேட்டைக்காரனை. அவன் பார்க்குறான், பார்த்துட்டு கேட்குறான், எப்படி ப்ரோ, எப்படி ஐயா இந்த காட்டில் இது பண்ணுறீங்க, எப்படி சர்வே பண்ணுறீங்க அப்படின்னு. ஆல்ரெடி அந்த வேட்டைக்காரன் நல்ல ஒரு மரத்தோட இணலில் சேர் போட்டு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கிங்க. அப்படி தான் உட்காந்துருக்கான். இப்போ புதுசாக வந்தவன் அப்போ தான் ஒரு மரத்துக்கு அடியில் இருக்க இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்கு? நிற்கலாம், சேர் போட்டு உட்காரலாம் இல்லை, கொஞ்ச நேரம் நிற்கலாம் அந்த இணலில் அப்படின்னு. அவ்வளோந்தான், சரிங்களா? அந்த மரத்துக்கு இடையில நிற்கிறதுக்காக அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுறான். அவன் உட்காரணும்னு ஆசைப்படல, படுக்கணும்னு ஆசைப்படல, அட்லீஸ்ட் அந்த மரத்தோட இணலில் நிற்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன். அப்போ இந்த பழைய வேட்டைக்காரனுக்கு என்னென்னா பயம் கொடுத்துருச்சு. எங்கே இப்போ இவன் வந்துட்டான், இனி எல்லாம் இவன் பக்கம் போயிடும். எப்படின்னா இனி அவன் வந்து இது பண்ண முடியாது, என்னென்னா நம்மளை எந்த ஒரு மிருகமும் பார்த்து பயப்படாது, அதுமாதிரி யாருமே நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த பழைய வேட்டைக்காரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் கொடுத்துருச்சு. ஐயையோ என்ன பண்ண அப்படின்னு. அப்போ இந்த புதுசாக வந்தவன் பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பிக்கான். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பார்த்து பழைய வேட்டைக்காரனுக்கு பயம் கொடுத்துருச்சு. என்ன துப்பாக்கி வச்சுருக்கான், ஈட்டி வச்சுருக்கான், அம்பு வச்சுருக்கான், இவ்வளோ வச்சுருக்கான், நம்மகிட்ட வெறும் ஈட்டி மட்டும்தான் இருக்குது, எப்படி இவங்ககிட்ட நம்ம போட்டி போட அப்படின்னு சொல்லி பழைய வேட்டைக்காரனுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த புதுசாக வந்திருக்க வேட்டைக்காரனுக்கு அந்த காடை பற்றி ஒன்றுமே தெரியாது. காட்டில் உள்ள விலங்குகளையோ இல்லை அந்த ஊரில் இருக்கவங்கள பற்றி யாரையை பற்றி எதுவும் தெரியாது இந்த வேட்டைக்காரனுக்கு, புது வேட்டைக்காரனுக்கு. அப்போது இந்த பழசாக இருக்கவன் என்ன பண்ணுறான், பழைய வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான், அவனுக்கு அடிமையாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு 4-5. இப்போ குரங்கு வந்து அவன் பழக்கி வச்சுருக்கலாம். அப்படி குரங்கோ இல்லை அந்த காட்டில் வந்து எதெல்லாம் டக்குன்னு வசியப்படுத்தி வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு 4-5 இதை வந்து வசியப்படுத்தி வச்சுருக்கான். நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கிட்ட ஒரு டீல் பேசி புதுசாக வந்திருக்க வேட்டைக்காரனை நீ தொந்தரவு பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு இது. அந்த மாதிரி அந்த புதுசாக வந்தவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த குரங்கு. இவன் எது பண்ணாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறது. புது வேட்டைக்காரன் வேட்டைக்கு போகிறான்னு வைங்களேன், அந்த வேட்டைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த பொருளை ஆட்டையை போடுறது, அந்த மாதிரி இல்லை அவன் துப்பாக்கி எடுத்து ஒளிச்சு வைக்கிறது. அந்த மாதிரி இந்த குரங்கை வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பழைய வேட்டைக்காரன் வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த பழைய வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான், புது வேட்டைக்காரனுக்கு நண்பங்கிற மாதிரியே காமிச்சிக்கிடுறான். நான் உனக்கு நண்பன் தான், நீ பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி காட்டுறான். ஆனால் அந்த பழைய வேட்டைக்காரனுக்கு என்னென்னா மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம். எங்கே இப்போ இவன் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டான், இவன் இந்த காட்டுக்கு ராஜாவாயிருவானே அப்படின்னு. ஆனால் இந்த புது வேட்டைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, புதுசாக வேட்டையாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. அவனுக்கு என்ன, நான் கொஞ்ச நாள் இருக்கேன் இந்த காட்டில் கொஞ்ச நாள் என்னால் நான் இழப்பாறணும், ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே இருந்து நான் வந்து அந்த ராஜாங்கம் அரசியல் பண்ணுறதுக்கு நான் வரல, ஐ மீன் அந்த காட்டை ஆள்றதுக்காக நான் வரல அப்படின்னு இந்த புதுசாக வந்த வேட்டைக்காரன் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பழைய வேட்டைக்காரன் எதுக்கு அவ்வளோ பயப்படணும், அப்படி எதுக்கு அந்த குரங்குகிட்ட சொல்லி அந்த குரங்கு கூட்டத்திட்ட சொல்லி அந்த புது வேட்டைக்காரனை விடாத அப்படின்னு எதுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் புது வேட்டைக்காரன் நினச்சானா அந்த பழைய வேட்டைக்காரனை தூக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா புது வேட்டைக்காரங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. துப்பாக்கி இருக்குது, அம்பு இருக்குது, வில்லு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது புது வேட்டைக்காரன்ட்ட. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மைண்டும் வச்சுருக்கான், சரிங்களா? அதனால் இந்த ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது அந்த வேட்டைக்காரனுக்கு இடையில இருக்குது. ஆனால் புது வேட்டைக்காரனோட மைண்ட் செட்டு நான் அந்த காட்டை ஆட்சி செய்யணும், அந்த காட்டை ஆளணுங்கிறது கிடையாது. அந்த பழைய வேட்டைக்காரனுக்கு என்னென்னா அந்த புது வேட்டைக்காரனை எப்படியா அழிச்சிடணும், அனுப்பிடணும், காட்டிலேருந்து அனுப்பிடணும், இல்லை அந்த வேட்டை ஆட விடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதனால் நிறைய குரங்கு கூட்டங்கள், நரி கூட்டங்கள், இந்த மாதிரி கூட்டத்திட்டெல்லாம் சொல்கிறான், நீ போய் பண்ணு, அவனை விடாத, வேட்டையாட விடாத, அவன் இங்கே வாரானா, நீ இங்கே போய் சொல்லியிருப்பி வேட்டைக்காக வாரான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பழைய வேட்டைக்காரன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த புது வேட்டைக்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், அந்த புது வேட்டைக்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புது அது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. வண்டி கொண்டு எங்கே விட்டுருக்கான்? போகலாமா? 11 கிலோமீட்ரு. நேற்று ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து பக்கத்தில் ஆர்டர் தந்தான். இன்றைக்கி என்ன நினச்சான்னு தெரில. ஆல்ரெடி 2 ஆர்டர் வேறு ரிஜெக்ட் வேறு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம், நல்ல ஆர்டர் வர டைமில் பார்த்து ரொம்ப தூரம் ஆர்டர் தந்தான்னா அதை முடிச்சுட்டு வரக்கே 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி? ஆனால் இப்போ கரெக்டாக ப்ராப்பராக கொஞ்சம் ஐடி மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேங்க. நேற்றுலாம் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணல, அதுக்கு முந்தின நாள் ரிஜெக்ட் பண்ணல. இன்றைக்கி தான் 2 ஆர்டரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியுமே 2 பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணால் தான் தப்பு. நம்ம டெய்லி 2 கூட பண்ணலையே, நேற்று பண்ணல, முந்தானத்து பண்ணல, இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நான் ஒரு கதை சொன்னேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் ஒன்று சொல்கிறேன், அந்த வேடனுக்கு அந்த கார்டு தான் புதுசு, சரிங்களா? புதுசாக வந்த வேடனுக்கு அந்த கார்டு தான் புதுசை தவிர வேட்டையாடுறது புதுசு இல்லை. அது ரொம்ப முக்கியம். அதுதான். ஏன்னா அவன் நிறைய வேட்டை பார்த்துருப்பான், நிறைய பிரச்சனை பார்த்துருப்பான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பான். ஏன்னா அந்த கார்டு புதுசு, அந்த கார்டை பற்றி அவனுக்கு தெரில. அதனால் அந்த வேட்டைக்காரன் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். காடும் பழகிருச்சின்னு வைங்களேன், வேட்டை வேறு மாதிரி இருக்கும். அதுதான், அது வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு குட்டி கதை, என்னோடய இது லைஃப்பை வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்துருந்துன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி கதைகள் இருந்திருக்கு, அதில் எத்தனை வேட்டைக்காரன் வந்திருக்கான், எத்தனை குரங்கு படை வந்திருக்கு, எத்தனை நரி படை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். இதை ஒரு டாப்பிக்காடா இதை பற்றி ஏன் பேசினேன் அப்படின்னா, இதை பற்றிலாம் பேசணும். அப்படின்னா தான் அந்த பழைய வேட்டைக்காரனுக்கு தெரியும், சரி புது வேட்டைக்காரன் வந்து இது கிடையாது, ஒன்றும் தெரியாதவன் கிடையாது அப்படின்னு. எனக்கு இப்போவும் சொல்கிறேன், புது வேட்டைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடு தான் புதுசு, வேட்டையாடுற தொழில் புதுசு கிடையாது, சரிங்களா? அதில் அவன் பழசு. ஏன்னா அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், வில்லு வச்சுருக்கான், அம்பு வச்சுருக்கான். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாண்டா அவன் புதுசு அந்த காட்டுக்கு. அதனால் அமைதியாக இருக்கான் அந்த வேட்டைக்காரன், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லையா அடுத்து அந்த வேட்டைக்காரன் யாருன்னு போட்டு உடைக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எல்லாரும் அந்த வேட்டைக்காரனை ஷீ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு என் வாயால் நான் சொல்லிட்டு. அதனால் நீங்கள் அமைதியாக இந்த வீடியோ பார்த்தீங்களா, அந்த வேட்டைக்காரனுக்கு புரிஞ்சுட்டு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. இல்லை அடுத்த வீடியோவில் வேட்டைக்காரன் யார், எப்படி வேட்டையாடனா அப்படின்னு தேவையில்லாமல் வரோம். அது எதுக்கு? அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு என்ன நீங்கள் தள்ளாதீங்க, தயவுசெய்து சொல்லிட்டேன். சரிங்க, நம்ம அதை இந்த கதையை குட்டி கதை சொல்லணும்னு நினச்சேன், அருமையாக சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கேன். அடுத்தது நம்ம டே லைஃப் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 ஆர்டர் முடிச்சாச்சு, இப்போ 3ஆவது ஆர்டர் கொண்டு போய்ட்டுருக்கேன். 11 நிமிஷங்க KFDக்குள்ளே. நான் சொல்ல தெரியுமா இந்த KFD பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், அங்கே அதுக்குள்ளே தான் கொண்டு போகிறேன். பாட்டிலில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க, தண்ணி தாகம் நாக்குக்கெலாம் வறண்டு தள்ளுது. இப்போ ஏதாவது ஒரு ஒத்தியும் பார்த்தோம், இல்லை ஏதாவது ஷாப் பார்த்தோன்னா நிப்பாட்டி ஏதாவது ஜூஸோ இல்லை ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போகணும். இங்கே பாருங்க, என்ன வண்டி இது? BMW NINET நிட்டில் சம்திங். எப்படி இருக்குது பாருங்க, அதோட இன்ஜின் இவ்வளோ சைஸுக்கு வெளியே வந்து இருக்குங்க. இப்படி இருக்குது. இப்போ நம்ம இதில் உட்காந்துருக்கோன்னா அதோட இன்ஜினை பாருங்கள், 2 சைடு இப்படி வந்து நிற்கி. சரி, எக்ஸாஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு தான் எல்லா வண்டிக்கும் இருக்கும். எக்ஸாஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. 2வது இது சிங்கிள் பேரியர் அந்த வண்டி. ஸோ டயரை ஒரு சைட்லேருந்து மட்டும் பிடிச்சிருக்கும்ல அந்த மாதிரி வண்டி. கிளஸ்டர் பார்ப்போமா, சுவிட்ச் பாருங்கள், அது வந்து மொபைல் ஹோல்டர். அந்த சைடு சுவிட்ச் கம்மியாக தான் கொடுத்துருக்கான், ஆன் பண்ணுற சுவிட்ச் மட்டும் தான். ABS கொடுத்துருக்கான், ட்ரிப் மோடு கொடுத்துருக்கான். ஸோ நல்லா இருக்கு வண்டி. வாவ். ஆனால் சிங்கிள் ஹெட்டு, எனக்கு அந்த சிங்கிள் ஹெட் இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. அந்த கிளஸ்டர், அந்த நேவிகேஷன் கிளஸ்டர், ஸ்பீடாமீட்ரு,
ஸோ இந்த மாதிரினா பிடிக்காது. ஒரு 2-3 இருக்கணும். டயர் பாருங்க, அம்மா. நம்ம ஊரில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு. நான் நம்ம ஊரில் இந்த வண்டி பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்குது இந்த வண்டி பார்க்க. எவ்வளோ தூரம் போய் திருப்பிட்டு வரணும் தெரியுமா? ஹேரிச்சாக இருக்குது. இங்கே உள்ளே வந்தாலே இதான் பிரச்சனை. தண்ணி தாகம் வேறு உயிர் போகுது எனக்கு. இப்போ எங்கேயாவது தண்ணி பிடிக்கணும். இப்போ அடுத்த ஆர்டர் வேறு வந்துருச்சு, 4வது ஆர்டரு மாலுக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா மாலுக்குள்ளே போகும்போது இந்த கையில் போட்டிருக்குது, காலில் போட்டிருக்கிறதெல்லாம் கருமம் கலத்திட்டு உள்ளே போகணும், இல்லை விட மாட்டான். ஓ மை காட். தெரிஞ்சிங்க மக்களே, ரைடர் ஜாபுக்கு வர்றவங்க இந்த விஷயத்தையும் தெரிஞ்சிங்க. இதெல்லாம் கலத்திட்டு உள்ளே போனால் தான் விடுவான், இல்லை விட மாட்டான். அதுவும் அதுலேயே ஒரு கேட் இருக்குது, அந்த கேட் வழியாக தான் நம்ம உள்ளே போகணுன்னு. அந்த கேட் வழியாக தான் நம்ம போகணும், இல்லைனா அதுவும் விட மாட்டான். நீங்கள் 1லேயோ 2லேயோ போனீங்கன்னா ஏதோ நம்ம நாயை விரட்டுற மாதிரி விரட்டும் ஆன்லி. போ இங்கே வரக்கூடாது மான்லி. அப்புறம் சுற்றி 8வது 9 வழியாக உள்ளே வரணும். எல்லா மால்லையும் கிடையாது, சில பல மால்களில் மட்டும். தண்ணி தாக எடுக்குங்க, எங்கேயா பைப் இருக்கா? சரி, மாலில் போய் ஜூஸ் குடிப்போம். அஞ்சாவது ஆர்டரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, 850 மீட்ரு. ஸோ ஆல்ரெடி நான் 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க சரிங்களா இன்றைக்கி. இப்போ 3வது ஆர்டர் வந்துச்சு, நான் கிளிக் பண்ணேன், ஆனால் அது கிளிக் ஆகலை போல். நானும் அது கிளிக் பண்ணிவிட்டேன், ரீலோட் ஆகிட்டு இருக்கு போல் நினச்சா ஆர்டர் ரிஜெக்ட்னு வந்துருச்சு. நான் அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ 3 ஆர்டர் நீங்கள் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஐடி மேபி இந்த ஆர்டர் இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் முடிஞ்ச பிறகு வேணால் ஐடி ஒரு 1 ஹவருக்கு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போ எடுத்துருக்க ஆர்டர் பக்கம்தான், ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், யாமல தப்பே இல்லையடா. அவன் சரார்னு குறுக்க வந்துட்டான், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவன் அதோட சங்கின்னு வரான். நேடி பார்த்தா அவன் நின்று பார்த்துட்டு வரணும். ரீசன் என்னென்னா அவன் சந்துக்குள்ளேருந்து வரான் இங்கே. சரி ஓகே, ஒன்றும் ஆகலைங்க. அந்த கதையை பற்றி பேசக்கூடாது. எதாவது ஆயிருந்தா கூட சரி, அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு. ஒன்றும் ஆகலைல்ல, பி ஹாப்பி, சேஃப். அப்படி தான் முடிஞ்சு. இது இந்த ஹாஸ்பிட்டல் லைனா, இது இப்படி தான் வெறுப்பேற்றும் நம்மளை. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறோம் பாருங்க எப்படி. வந்தாச்சு. ஓடிரு. இதுலலாம் பிரேக் அடிச்சிருந்தேன்னு வைங்களா, என்ன இடத்துக்கு சிரிச்ச மேனிக்கு கீழே வந்து கிடந்துருப்பேன். எப்படி சிரிச்ச மேனிக்கு வணக்கண்டா மாப்பிள்ள அப்படிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துக்க போகணுமா, அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஏன்னா அது பெரிய ஆர்டராக அந்த கடைக்காரன் பைக்குக்கெலாம் கொடுக்க மாட்டானாமா. ஏன்னா அவங்களோட ஆர்டர் டேமேஜ் ஆகிட்டுனா கடையோட பேர் போயிருமாமா. அப்படியே அவன் என்கிட்ட சொன்னான், பிக் ஆர்டர் பிரதர், ஸோ அப்படின்னு அழுதான். சரி ஒழிஞ்சு போ, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு. அவன் அதை கேன்சல் பண்ணிக்கிட்டேன் பிரதர், நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோன்னா. சரி தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது இதுதான் 4வது ஆர்டர். 5வது ஆர்டர்னு சொன்னதே ஃபஸ்ட் போனில் தப்பு, நான் போனமே இதில். ஸோ இதான் 4வது ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம். 5 ரியால் டிப் கிடச்சிருக்கு பாருங்க, 5 ரியால் டிப். எங்கன்னா நமக்கு இந்த கடைக்காரனுக்கும் 4 கிடச்சிருச்சு, 5 கிடச்சிருச்சு. இப்போ போய் நம்ம கொடுக்க வேண்டியதான். டைம் என்னாச்சுன்னா 4 ஆயிடுச்சுங்க, 4:06 போகலாமா? இன்னும் இப்போ டிராஃபிக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது மட்டும் தான் பிரச்சனை. ஐயோ, இந்த வழியாக போனால் சுத்துங்கிற மயில காமிக்கி. ரொம்ப சுற்றுலா காமிக்கி.
ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், தூங்கிட்டேன். 2 ஆர்டரு, ரெண்டுமே லேட்டாக. அந்த கடையில் நல்லா கூட்டமாக இருக்குது கடை தான், எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சரிங்க, 18 கிலோமீட்டரா? 4 கிலோமீட்ரு, சரி 4 கிலோமீட்ரு, ஆனால் 18 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? எங்கேயோ பயங்கரமாக டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம ஒரு யூட்டன் போடணும். டைம் ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு ரோஸ் ரைஸ் பார்க்குறேன். எனக்கு முன்னாடி போய் பாருங்க, வயலட் கலர், லாவெண்டர் ஒயிட், மெஜந்தா லாவெண்டர், ஆனால் அந்த மாதிரி கலரில் இன்னும் எனக்கு மேலே ஒரு ரோஸ் ரைஸ் போகுது. பக்காவாக இருக்குது. பொம்மை என்ன கலர் பார்ப்போமா? பொம்மை சில்வருங்க. ஏன்னா இங்கே நிறையா இதுக்கு நம்ம அந்த பொம்மை கூட என்ன கலரில் வைக்கலாங்கிற ஒரு இது இருக்கும் போல். ஸோ நான் நிறைய கலரில் பார்த்துருக்கேன். கிறிஸ்டல் கலரில் கிறிஸ்டல் பார்த்துருக்கேன். அதேமாரி பிளாக் கலரில் பார்த்துருக்கேன், பிளாக் கிறிஸ்டலில் பார்த்துருக்கேன், பிளாக் மெட்டலில் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் போய் காமிச்சிடலான்னு பார்த்தா இந்த வண்டி இது அங்கே கெத்து சே. ஆனால் அதுலேயும் டென்ட் வாங்கியிருக்கான் பாருங்க, எவனா இடித்து தள்ளியிருக்கான் பாவம். ஆனால் இந்த வண்டிக்குலாம் இன்சூரன்ஸ் உடனே கிளைம் ஆயிடுறாங்க, அதுதான் ஒரு விஷயமே. கூலாக போகிறார், ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே கூலாக. அந்த மிரரில் கூட ரோஸ் ராய்ஸ்னு எழுதியிருக்கு. ரோல்ஸ் ஆகுதுங்க. நம்ம சாரி 7:30 ஆகுது, சரிங்களா? 7:30 ஆகுது. நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டர் இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம், சரிங்களா? 6 ஆர்டர் முடிச்சு 7வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கோம். நேற்று இதே டைமில் நம்ம எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருந்தோம் அப்படின்னா 11 ஆர்டர் முடிச்சிருந்தோங்க. நேற்று கொஞ்சம் நல்ல ஆர்டர், ஷார்ட் ஆர்டராக இருந்துச்சு. இன்றைக்கி ஆர்டர் இருக்குது, கொஞ்சம் லாங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், 15 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். நேற்று அப்படி இல்லை, 5 கிலோமீட்ரு 7 கிலோமீட்ரு அந்த மாதிரி சம்திங் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, 10க்குள்ளே தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் 15 கிலோமீட்டர் கம்மி தான், டிராஃபிக் அதிகங்க. 15 கிலோமீட்டர் 23 நிமிஷம் ஆகுன்னு போட்டிருக்கு, சரிங்களா? 30 நிமிஷம் ஆகும். ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1 hour ஆயிரங்க ஒரு ஆர்டருக்கு. இன்னைக்கு இந்த டைமில் இப்போ அப்படி தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக டிராஃபிக் தான் இன்றைக்கி. என்ன கதை எதுக்கு ஒன்றும் தெரில. மேபி இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா சண்டே அப்படி இருக்காது. சரி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியா நீ நம்ம வந்து 12 மணிக்குள்ளே எப்படியா ஒரு 17 ஆர்டராவது எடுக்கணும். இன்னும் 10 ஆர்டர் எடுக்கணுங்க. ஏதாவது டபுள் ஆர்டர், ஒரு 2 ஆர்டரோ 3 ஆர்டரோ வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் சரி. என்னண்ணே வண்டி வேண்டாமா? பின்னாடி இடிச்சு தள்ளி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்குங்க. அப்புறம் எல்லாம் செதறிடும். பின்னாடி இருக்கு அந்த பாஸ்தா. ஐயோ பெட்ரோல் போடணும்னு நினச்சனே. பெட்ரோல் பாருங்கங்க, ஈக்கும் கீழே வந்துருச்சு. இப்போ எதில் வண்டி நிற்க போகுதுன்னு தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு மாதிரி சைடாக உங்களுக்கு வீடியோ தெரியும், பயப்படாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் சைடாக கிறுக்கு தம்பான இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை கொடுக்க போகிறோம். 10வது ஆர்டர் 7 கிலோமீட்ரு. ஆனால் டிராஃபிக் பெருசாக இல்லைன்னு சொன்னேன், இருக்குது. எப்படி அப்படிதான். இண்டிகேட்டரை போட்டாச்சு, சைடு மிரர் செக் பண்ணியாச்சு. அப்படியே வண்டியை வளைச்சாப்புல கொண்டு போயிட்டே இருக்க வேண்டிதான், அப்படியே போக வேண்டிதான். எப்படி போறேன்னு தெரியுதா? அப்படியே வரேன். இப்படி தான் வரணுங்க. நம்ம ஊரில் வரும்போது இப்படி போய் இப்படி வந்தால் அவனை அந்த அடிச்சு தூக்கிடுவான்ல. அப்படியே ஒரு லைனாக தாண்டி இப்படி வரணும். 15க்கே வழி இல்லை. ஆனால் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணி வரைக்கும் இருப்பேன். 3 மணிக்குள்ளே எப்படியே இன்னும் 2 எடுத்து முடிச்சிட்டேன்னு வைங்களேன், நம்ம கணக்காயிரம். அப்புறம் நாளைக்கு நின்று பண்ணிட்டோன்னா நாளைக்கு வெறும் 10 12 பண்ணால் போதும் மொத்தத்துலேயே. அப்புறம் ஜாலி தான். மேபி முடிஞ்சால் இன்றைக்கி நான் விடிய காலம் 6 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், நாளைக்கு ஃபுல்லாக லீவு.
நல்ல ரெஸ்ட்டு ரூமில் நடந்து நல்லா சாப்பிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவேன்.